தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நிரப்புறதுக்குண்டான அரசு அறிவிப்பு கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பரில் வந்தது. இந்த நவம்பர் மற்றும் டிசம்பரில் நேரடியான நேர்காணல்கள் முடிக்கப்பட்டதுங்க. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் சென்னை உள்ளிட்ட ஓரிரு மாவட்டங்களுக்கு இன்னும் நேர்காணல்கள் நடத்தி முடிக்கப்படவில்லை. ஸோ நேர்காணல் முடிக்கல அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் தாமதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சார் ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க, இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுவாங்களா, இன்று வெளியிடுவாங்களா, நாளை வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கேட்டுட்டு இருக்கீங்க. ரேஷன் கடையோட ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு சீக்கிரமாக வெளியிட போகிறாங்க. ரிசல்ட்டுக்கான நேரத்தை நாம் நெருங்கிட்டோம். அதி விரைவில் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திற்குமே, ஏன்னா நேர்காணல் நடத்தாமல் இருக்கிற மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல்களை அடுத்து 2 தினங்களில் முடிச்சுட்டு உடனடியாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இல்லைன்னா நேர்காணல் நடத்தாத மாவட்டங்களுக்கு அப்படியே விட்டுட்டு மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு 35 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறதாகவும் சில அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். தமிழகத்தில் ரேஷன் கடையோடைய முக்கியமான அப்டேட்டில் தாங்க நாங்கள் இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பட்டியல்கள் எல்லாமே தயாரிக்கும் பணிகள் போயிட்டுருக்கு. ஸோ விற்பனையாளர்கள் கட்டுநர்களுக்கு உண்டான பேக்கேஜருக்கு உண்டான பட்டியலை, ரேஷன் கடைக்கு உண்டான பட்டியலை தற்சமயம் தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ யார் யாருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பட்டியல் வழங்கலாம், இவங்க பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க, இவங்க அடுத்த லிஸ்ட்டில் இருக்காங்க, இந்த கேட்டகரியில் இருக்காங்க, இவர்களுக்கு உடனடியாக பணி வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பதவி உயர்வு பட்டியலை தற்சமயம் தயாரிப்பு பணிகள் எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால பதவி உயர்வு பணிகள் பெற்ற பிறகு உடனடியாக தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை நம்ம பெற்றுக்கலாம். ஒரு திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் ரேஷன் கடை ரிசல்ட்டு 35 மாவட்டங்களுக்கும் உடனடியாக வெளியிட உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம்.